அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபி, நிறுவனர், மாநில பொதுச் செயலாளர், அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளை. இப்போ பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் காவேரி குறுக்கே மேகதாது அணை கட்டுற விவகாரம் நம்ம சமீப காலமாக பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பெரிய பிரச்சனை. ஆனால் இதுக்கு இன்றைக்கி ஆளும் தமிழக அரசை நம்ம பாராட்டணும். ஏன்னா சட்டப்பேரவையில் தீர்மானமும் போட்டிருக்காங்க. உண்மையாகவே அவங்கள இந்த டைமில் நம்ம பாராட்டுறோம். ஆனால் இருந்தாலும் இந்த கர்நாடக ஆளும் அரசுக்கு, அதுவும் அந்த மாநிலத்தோட முதலமைச்சருக்கு என்ன தைரியம்? அவர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக மேகதாதுல அணை கட்டியே தீருவோம் அப்படின்ட்டு சொல்கிறார். இதை ஒவ்வொரு தமிழரும் நம்ம இன்றைக்கி வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். சில அரசியல் கட்சி தலைவர்கள், சில பொதுமக்கள்கள் இதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வராங்க. இப்போ நம்ம இயக்கத்தோட சார்பாக விரைவில் காவேரி குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி விரைவில் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இன்றைக்கி அதுக்கான அறிவிப்பை வெளியிடுறோம். ஏன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவேரி மேலாண்மை, இந்த மாதிரி அவங்களுடைய தீர்ப்பையே இன்றைக்கி பல வருஷமாக இந்த கர்நாடக அரசு யாராண்டாலும், இதுக்கு முன்னாடி இப்போ யார் ஆள்றா, காங்கிரஸ் ஆள்றாங்க, யார் இதுக்கு முன்னாடி ஆண்டாங்களோ இப்போ ஆள்றவங்களோ யாருமே இந்த தீர்ப்பெல்லாம் மதிக்கிறது இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்குது. இதில் இவன் அணை கட்டிட்டாங்கன்னா, ஓகேங்களா, தீர்ப்பு இருக்கும் போதே நீ கரெக்டான கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்கறதில்ல. இன்னும் நீ அணை கட்டிட்டேன்னா மொத்த இதுவும் உன்னோட கண்ட்ரோலு. நீ திறந்து விட்டால் தான் தண்ணி. இங்கே எங்கே தண்ணி வரப்போகுது? ஒகேனக்கலுக்கு எங்கே தண்ணி வரப்போகுது? இதனால் எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்பட போகுது? ஓகேங்களா? எவ்வளோ விவசாயங்கள் பாதிக்கப்பட போகுது? எவ்வளோ குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்பட போகுது? கர்நாடகாவை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, குடிநீர் ஆதாரத்துக்காக இங்கே அணை கட்டுறோம் அப்படின்றாங்க. இது முற்றிலும் பொய்யான தகவல். பல வல்லுநர்கள் நம்ம பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் இதை கண்டித்து விரைவில் நம்ம டேட் அறிவிக்கிறோம். ஆர்ப்பாட்டம் சென்னையில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை கட்டக்கூடாதுன்ட்டு நீ கட்டி தான் பாரு. ஓகேங்களா? கட்டி பாரு. ஓகேங்களா? ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தாம் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு ஏதோ ஒரு தியாகம் பண்ணணும். அது தாண்டி அவங்க வாழ்கிற மாநிலத்துக்கு கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும், தியாகம் பண்ணணும். ஓகேங்களா? அந்த வகையில் எவ்வளவோ நம்ம போராளிகள்லாம் நம்ம இந்த நாட்டை சுதந்திரம் வாங்கிறதுக்கு, அந்தந்த மாநிலத்தோட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு எவ்வளோ போராடி இருக்காங்க. இந்த மாநிலத்தோட உரிமையை மீட்டெடுக்க, ஓகேங்களா, நம்மளோட குடிநீர் ஆதாரத்தை நிலைநாட்ட, நம்ம மாநிலம் செழிப்பாக இருக்க, ஓகேங்களா, இதுக்காக நம்ம கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். அனைவரும் குரல் கொடுங்க. ஓகேங்களா? விரைவில் நடைபெற இருக்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லோரும் கண்டிப்பாக கலந்துக்குங்க. இவங்க துணிச்சலாக மேகதாதுல அணை கட்டிடுவோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீ கட்டு. ஓகே, கட்ட ஆரம்பிக்கும் போது என்னென்ன விளைவுகளை நீ சந்திக்க போகிறன்றத நீ கண்டிப்பாக பார்ப்ப. ஓகேங்களா? எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயத்துக்கு உயிர் தியாகம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எங்களோட உயிர் இந்த தமிழகத்துக்காக, நான் வாழக்கூடிய இந்த மாநிலத்துக்காக தியாகம் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக ஆனால் நீ அங்கே அணை கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக எங்கள் உயிர் போகுதுன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் மனப்பூர்வமாக எங்கள் மாநிலம் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அதில் மாற்றமே இல்லை. ஓகேவா? உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ அணை கட்டுவோன்னு இப்போ எவ்வளோ திமிராக நீ பேசுகிற. இதுக்கு மௌனம் காத்துட்ருக்க மத்திய அரசு கண்டிப்பாக வாயை திறந்து விளக்கம் கொடுக்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு சில விஷயத்துக்கு அனுமதி இன்னும் தரலை. பட் இருந்தாலும் மக்கள் பேனிக் ஆகிறாங்க. நிறைய விஷயத்துக்கு குழப்பத்தில் இருக்காங்க. அதனால் மத்திய அரசு கண்டிப்பாக இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஓகேங்களா? மாநில அரசு அந்த கடமையை சேர்ந்துச்சு. தமிழ்நாடோட மாநில அரசு, மத்திய அரசு உங்களோட கடமையை நீங்கள் செய்யுங்க. ஓகே, மௌனம் காத்தது போதும். இதை தாண்டி தமிழினக துரோகி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாட்டை விட்டு வெளியேறணும். ஏன்னா இன்றைக்கி ஆளும் காங்கிரஸ், அங்கே ஆளும் கட்சி காங்கிரஸ் தான்.
அப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸுக்கு இங்கே என்னத்துக்கு வேலை? நம்ம தமிழினத்துக்கு துரோகம் பண்ணுற தமிழக காங்கிரஸுக்கு இங்கே என்ன வேலை? தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களால் குரல் கொடுக்க முடியல, இதுக்கான விளக்கத்தை கொடுக்க முடியல. அங்கே இருக்கிற காங்கிரஸ், கர்நாடக ஆளும் காங்கிரஸுக்கு உங்களால் அழுத்தம் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்னத்துக்கு இங்கே இருக்கிறீங்க? தமிழ்நாட்டை விட்டு வெளில போங்க. ஓகேங்களா? போங்க, கர்நாடகாலே போய் வாழுங்க. ஓகேங்களா? அங்கேயே போய் இருங்க. நாங்கள் என்னன்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகேங்களா? இது கண்டிப்பாக வந்து அனைவரோட ஒற்றுமையோட இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும். ஓகேங்களா? அங்கே இருக்கிறவங்களும் மனுஷங்க தான், அங்கே இருக்கிறவங்களும் வாழட்டும். ஓகேங்களா? அதே டைம் நம்மளும் வாழணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து நம்ம மட்டும் வாழணும், அவங்க வாழக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அவங்களுக்கும் தண்ணி தேவை, நம்மளுக்கும் தண்ணி தேவை. அதை எப்படி சரிசமமாக பிரிச்சுக்கணுமோ அதுதான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர நான் குறுக்க அணை கட்டிடுவேன், தண்ணியை தரமாட்டேன்றதெல்லாம் வீண்டு விவாதம் பண்ணுறது. அனைவருமே ஒற்றுமையுடன் விரைவில் களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.